அனைத்துலக ஜோதிட குருமார்களுக்கும், அனைத்து ஜோதிடர்களுக்கும், அனைத்து ஜோதிட மாணவர்களுக்கும், அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். நான் கடைசியாக போட்ட வீடியோவில் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் காலம் எப்பொழுது, திருமணம் நடக்கும் முகூர்த்தத்தின் அன்று உள்ள கோச்சார கிரகங்களுக்கும் அவரின் ஜாதகத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி பதிவிட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். ஸ்க்ரீனில் பாருங்கள். இந்திரா காந்தி, திரு ராஜீவ் காந்தி, திரு சஞ்சய் காந்தி, திரு விஷால் அவர்கள் 4 பேரோட ஹோரோஸ்கோப்பை அவங்களுக்கு திருமணமான நாளில், அதாவது இந்திரா காந்தி அம்மையாருக்கு 1942 மார்ச் 26, ராஜீவ் காந்தி அவர்களுக்கு 1968 2/25, திரு சஞ்சய் காந்தி அவர்களுக்கு 1974 9/23, திரு விஷால் அவர்கள் இந்த ஆண்டு, அதாவது 2025 ஆகஸ்ட் 29 இந்த நாட்களில் திருமணம். அப்போது ஜாதகத்திற்கும் திருமண நாளன்று உள்ள கோச்சார கிரகங்களுக்கும் எவ்வளவு சம்பந்தம் உள்ளது என்பதை காட்டியிருந்தேன். இந்த 4 ஜாதகர்களுக்கும் திருமணம் நடைபெற்ற தேதி பார்த்தீர்கள் என்றால் வேறு வேறு தேதி. இந்த வீடியோவில் இதனுடைய பரிணாமமாக வேறொரு கோணத்தில் ஜாதகருக்கும் ஜாதகரின் முகூர்த்த நாளன்று உள்ள கோச்சார கிரகங்களுக்கும் உள்ள தொடர்பை ஆய்வு செய்ய இருக்கிறோம். இந்த ஸ்லைடை பாருங்க. இதுல இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் முதல்ல போன வீடியோவில் நான் தெரிவித்த கருத்துக்கள், கோவில்பட்டியை சேர்ந்த ஒரு நபருக்கு அவருடைய திருமண நாளன்று உள்ள கோச்சார கிரகங்களின் நிலை பொருந்தவில்லை, இதற்கான காரணத்தை விளக்கி ஒரு பதிவு வெளியிடுங்கள் என கேட்டிருந்தார். அவருக்காக ஒரு விளக்கமும். ரெண்டாவதா, இந்த ஆண்டு, அதாவது 2025 5/28 அன்று சந்திரன் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணிட்டு இருந்தப்போ ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நடைபெற்று இருக்கும். அதில் எனக்கு கிடைத்த மணமக்களின் 7 ஜாதகங்களை இந்த கோச்சார தினத்தன்று உள்ள முக்கியமான கிரகங்களான சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இவை பொருந்தி வருகின்றன என்பதை பார்க்க இருக்கிறோம். மேலும் கோச்சார சந்திரன் 25 ஜூன் 6ஆம் தேதி அன்று சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இது போல ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு திருமணம் நடைபெற்று இருக்கும். அந்த திருமணத்தில் 2 மணமக்களின் ஜாதகம் கிடைத்துள்ளது. அந்த ஜாதகத்திற்கும் 6/6/2025 அன்று உள்ள முக்கிய கிரகங்களான சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இவை இந்த ஜாதகங்களில் எப்படி பொருந்தி வருகிறது என்பதை இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். இந்த நீண்ட பதிவை பார்ப்பதற்கு முன்பு ஒரு அடிப்படை விஷயத்தை மனதில் உள்வாங்கிக் கொண்டு இந்த வீடியோவை பார்ப்போம். திருமணம் நடைபெறும் காலம் கண்டறிய விதிகள். அதாவது ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன விதிகள் சிஆர்பி மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். பாருங்க. ஜனன கால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டுக்கு அல்லது 7ஆம் வீட்டு அதிபதிக்கு கீழ்கண்ட கோச்சார கிரகங்களின் தொடர்பு இருக்க வேண்டும். என்னென்ன கோச்சார கிரகங்கள் அப்படின்னா, மெதுவாக நகரக்கூடிய 1 சனியின் தொடர்பு, அதற்கு அடுத்தது 2 குருவின் தொடர்பு, 3ஆவதாக செவ்வாயின் தொடர்பு, 4ஆவதாக சுக்கிரனின் தொடர்பு, 5ஆவதாக சந்திரனின் தொடர்பு. இந்த 5 கிரகங்களின் தொடர்பு மணமக்களின் ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். மேலும் இந்த கோச்சார கிரகங்களின் தொடர்பு இருந்தால் மட்டும் திருமணம் நடந்துவிடும் என எண்ண வேண்டாம். ஏனெனில் ஒருத்தருக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் ஜாதகரின் திசா புத்திகள் அந்த ஜாதகத்தின் லக்னத்தில் இருந்து 2ஆம் வீட்டிற்கு, 5ஆம் வீட்டிற்கு மற்றும் 7ஆம் வீட்டிற்கு தொடர்பு இருக்க வேண்டும். திசா புத்திகளின் இந்த தொடர்பு இல்லாத கால கோச்சார கிரகங்களின் தொடர்பு மட்டும் இருந்தால் திருமணம் நடந்து விடுமா என கேட்டால் திருமணம் நடைபெறாது. எனவே ஒருத்தருக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் கோச்சார கிரகங்களின் தொடர்பும் ஜாதகத்தில் திசா புத்திகளினுடைய தொடர்பும் நிச்சயம் இருக்க வேண்டும் என்பதை கூறி இந்த பதிவை தொடர்வோம். இங்கே பாருங்க. இதுக்கு முன்னாடி எனது
யூடியூப் சேனலில் போட்ட திருமணம் நடைபெறும் காலத்தை கண்டறிவது எப்படி அப்படிங்கிற வீடியோவை பார்த்த ஒரு அன்பர், அவர் ஜோதிடராக இருக்க வாய்ப்புள்ளது என கருதுகிறேன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒருத்தருக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட விதிகளை அவருடைய ஜாதகத்தில் திருமண நாளன்று உள்ள கிரக நிலைகளை பொருத்தி பார்த்துருக்காரு. பொருத்தி பார்த்துட்டு நீங்கள் சொன்ன திருமணம் நடைபெறும் காலத்திற்கு உரிய கோச்சார கிரகங்களுடைய தொடர்பு எனது ஜாதகத்தில் 7ஆம் வீட்டிற்கு தொடர்பு கிடைக்கவில்லை, எனவே இதை விளக்கி ஒரு பதிவு வெளியிடுங்கள் என சொல்லியிருக்காரு. அவருடைய கோரிக்கையை இந்த பதிவில் நிறைவேற்றுகிறேன். இப்போ இங்கே 1A அப்படின்னு ஒரு சார்ட்டும் 1B அப்படின்னு ஒரு சார்ட் இருக்குது. இது அவருக்காக நான் தயார் செய்தது. அவர் பிறந்தது கோவில்பட்டியில் 1976ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி இரவு 12:07 நான் பிறந்திருக்கேன். இந்த நேரத்தில் பிறந்த எனது இந்த ஜாதகத்திற்கு அன்றைய திருமண நாளின் கோச்சார கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவருக்கு எப்போ திருமணம் நடைபெற்றது அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். 2008ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி நடந்திருக்குது. இப்போ இந்த கோச்சார கிரகங்கள் அவருடைய திருமண நாளில் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். சனி எங்கே இருக்குது? கோச்சாரத்தில் சிம்மத்தில் இருக்குது. குரு தனுசில் இருக்குது. செவ்வாய் மிதுனத்திலையும், சுக்கிரன் கும்பத்திலையும், சந்திரன் மீனத்திலையும் இருக்குது. அதனால தான் இப்படி கிரீன் கலரில் சின்ன சின்னதாக சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன். இப்போது அவர் சொல்லியிருக்கிற அவருடைய பர்த் சார்ட்டில் அவருடைய லக்னம் கடகம், அதன் 7ஆம் வீடு மகரம். அதனால தான் இங்கே 7ன்னு போட்டு பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன். இந்த 7ஆம் வீட்டு அதிபதி அவர் சொல்லியிருக்கிற பர்த் டைமில் எங்கே இருக்குது? அவருடைய லக்னத்திலேயே இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், ரெட் கலர் ஓவல் ஷேப் சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன். இப்போது இந்த 2 விஷயங்களையும் அவருக்கு திருமணம் நடைபெற்றதாக சொல்லக்கூடிய 2008 மார்ச் 9ஆம் தேதி இருக்கிற கிரக நிலைகளில் பிளேஸ் பண்ணுறோம். எப்படின்னா, அவருடைய பர்த் சார்ட்டினுடைய 7ஆம் இடம் மகரம், அதனால் மகரத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி சனி கடகத்தில் இருக்குது. அதனால் ப்ளூ கலர்லேயும் போட்டு ஓவல் ஷேப் சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன். இப்போது அவர் சொன்னது கரெக்டு தான். என்ன அப்படின்னா, சனி கோச்சார சனி அமர்ந்திருப்பது சிம்மத்தில் இருந்து பார்க்கும்போது டைரக்டாக 7ஆம் வீட்டிற்கோ 7ஆம் வீட்டு அதிபதி சனி இருந்த கடகத்திற்கோ தொடர்பு ஏற்படவில்லை. அடுத்தது குரு பாருங்க. குரு எங்கே இருக்குது? தனுசில் இருக்குது. தனுசில் இருக்கிற குரு மகரத்திற்கோ அல்லது இந்த 7ஆம் வீட்டு அதிபதியான சனி இருந்த கடகத்திற்கோ தொடர்பு ஏற்படவில்லை. அப்போது ஒரு திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் அந்த காலத்தை கண்டுபிடிப்பதற்கு திசா புத்தியை பார்க்கணும். மேலும் கோச்சார கிரகங்களுடைய நிலையும் அவர் பிறந்ததா சொல்கிற கடக லக்னத்திற்கு பொருந்தவில்லை என்பது உறுதியாக தெரிகிறது. இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்போவுமே ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா, அது வெளிப்படையாக ஒருத்தர் சொல்லியிருக்கார் அப்படின்னா, யாராக இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் பொருத்தி பார்ப்பாங்க. அது நானாக இருந்தாலும் அதை தான் செய்வேன். அடுத்தது அந்த விதிகள் குடும்ப உறவுகளில் உள்ள நபர்களின் ஜாதகத்திற்கு பார்ப்பேன், நண்பர்களோட ஜாதகத்தில் பார்ப்பேன். இதெல்லாம் சரியாக இருந்தால் என்ன பண்ணலாம், நம்மளை நாடி வருகிற கிளைண்ட்டுக்கு பார்க்கலாம். இதுதான் ஜோதிடம் பார்ப்பவர் செய்யும் முறை. அந்த விதத்தில் நான் சொன்ன முறையை அவரோட ஜாதகத்தில் பொருத்தி பார்த்துக்கார், மேட்ச் ஆகலை. அதே சமயம் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா, இந்த பதிவை வெளியிடுறதுக்கு முன்னாடி இவருடைய மற்ற குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகத்தில் திருமண தேதியை பொருத்தி பார்த்துருக்கலாம். அல்லது நண்பர்களுடைய ஜாதகத்தை வாங்கி அவங்களுடைய திருமண தேதியோடு பொருத்தி பார்த்துருக்கலாம். அது பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்லாத காரணத்தினால தனக்கு பொருத்தம் ஏற்படவில்லை என எனது வீடியோவினுடைய கமெண்ட்டில் போட்டிருக்காரு. திருமணம் எப்பொழுது நடைபெறும் அல்லது திருமணம் காலம் கண்டறியும் ஜோதிட முறை எனது வீடியோவை பார்த்த நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்திலையும் அவங்களோட ஜாதகத்திலையும், குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற வெங்கடசாமி அப்படிங்கிறவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நீங்கள் சொன்ன விதி எனக்கு தெரிந்த 7 நபர்களோட ஜாதகத்தில் சரிபார்த்தேன், ரொம்ப அக்யூரேட்டாக இருந்துச்சு. அதுபோல் காட்பாடியில் இருக்கிற ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியான திரு MS மணி என்பவர் எனது வீடியோவை பார்த்துட்டு, நான் கூறிய விதி 1989 பிறந்த ஒரு ஆணோட ஜாதகத்திற்கு பொருந்தி வருகிறது, அதுவும் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை, செப்டம்பர் மாதம்
முதல் வாரத்துல திருமண நாள் குறிச்சிருக்காங்க. செப்டம்பர்ல வரப்போற முகூர்த்த நாளுக்கு 1989 பிறந்தவருடைய ஜாதகத்திற்கு நான் கூறுகிற சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் 5 கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படுகிறது என்பதை ஜாதகத்தோடு திருமண தேதியோடு அனுப்பி வைத்துள்ளார். மிக கச்சிதமாக பொருந்துகிறது என பாராட்டியுள்ளார். அப்படி இருக்கும்போது கோவில்பட்டியை சார்ந்த இந்த அன்பரது பிறப்பு ஜாதகத்தில் பொருந்தவில்லை என்றால் அதில் வேறு என்ன குளறுபடி உள்ளது என்பதை சற்று பொறுமையாக ஆய்வு செய்ய வேண்டும். அதனால தான் இந்த 1976 அக்டோபர் 29 பிறந்ததாக கூறப்பட்ட டைமுக்கு ஒரு பர்த் சார்ட் ரெடி பண்ணேன். அதற்கு 1 சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்சம் என்னுடைய முயற்சியை பாருங்க. இது அவர் கூறிய தேதியில், அதாவது சிறிய திருத்தம், 1976 அக்டோபர் 28 இரவு 11:15 அவர் கூறிய தேதியில், அதாவது நேரத்தில் இருந்து சுமார் 55 நிமிடம் முன்னதாக லக்னத்தை நகர்த்தினால் பாருங்க. அன்பர் தெரிவித்த ஜாதகத்தில் லக்னம் கடகம், 7ஆம் வீடு மகரம். இது 1A சார்ட். இப்போ கரெக்ஷனுக்கு பிறகு இது 1B சார்ட். லக்னம் இது மிதுனம் வரும். மிதுனம்னு வரும்போது 7ஆம் வீடு தனுசு. 7ஆம் வீட்டு அதிபதி குரு. அவருடைய பர்த் சார்ட்ல, கரெக்ஷனுக்கு பிறகு இருக்கிற பர்த் சார்ட்ல ரிஷபத்துல இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் கோச்சார தினத்தன்று, அதாவது அவருக்கு திருமணம் நடைபெற்ற 9/3/2008 அன்று இருக்கிற கோச்சார கிரக சார்ட்ல பிளேஸ் பண்றோம். எப்படின்னா, தனுசை குறிக்கிற 7 கோச்சார தனுசுலையும், பிறப்பு ஜாதகத்தின் 7ஆம் வீட்டு அதிபதி குரு இருக்கிற இடமான ரிஷபத்துல கோச்சார சார்ட்ல ப்ளூ கலர்ல போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்ப கொஞ்சம் பாருங்க. 5 மேஜர் பிளானட்டான சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இவருக்கு எப்படி பொருந்ததுன்னு பார்ப்போம். கோச்சார சனி சிம்மத்தில் இருக்கு. சிம்மத்தில் இருக்கிற சனி தனது 10ஆம் பார்வை மூலமாக ரிஷபத்தில் இருக்கிற பிறந்த கால 7ஆம் வீட்டு அதிபதியான குருவை பார்க்குது. அடுத்தது திருமண நாளன்று கோச்சார குரு திருத்தம் செய்யப்பட்ட இவரது ஜாதகத்தில் 7ஆம் வீட்டிலேயே இருக்கு. அதனால 7ஆம் வீட்டிற்கு குரு தொடர்பு வந்திருக்கு. இந்த 2 பிளானட்டுடைய தொடர்பு இல்லாமல் திருமணம் என்பது யாருக்கும் எந்த காலத்திலும் நடைபெறாது என்பதை என்னால் உறுதியாகவும் நிச்சயமாகவும் கூற முடியும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்களும் உங்களுடைய ஜாதகத்திலேயோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஜாதகத்தையோ வாங்கி ஆய்வு செய்து பாருங்கள். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த ஜாதகரை போல நீங்களும் எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணுங்க. அந்த கோரிக்கையை எனக்கு நேரம் இருக்கும்போது எடுத்து அனலைஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்குறேன். அடுத்தது கோச்சார செவ்வாய் எங்க இருக்கு? மிதுனத்தில் இருக்கு. மிதுனத்தில் இருக்கிற கோச்சார செவ்வாய் தனது 7ஆம் பார்வை மூலமாக அவருக்கு திருத்தம் செய்யப்பட்ட ஜாதகத்தின் 7ஆம் வீட்டை பார்க்குது. இது ஓப்பனாகவே நமக்கு தெரியுது. கோச்சார சனி, கோச்சார குரு, கோச்சார செவ்வாய் இந்த 3மே ரொம்ப எளிமையாக 7ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டு அதிபதிக்கும் தொடர்பை கொடுத்துருக்கு. அடுத்தது பாருங்க, கோச்சார சுக்கிரன் எங்க இருக்கு? கும்பத்தில் இருக்கு. சுக்கிரன் அமர வீடு கொடுத்த சனி சிம்மத்தில் இருந்து தனது 10ஆம் பார்வை மூலமாக 7ஆம் வீட்டு அதிபதியான குருவை பார்க்குது. அதுபோல திருமண நாளன்று கோச்சார சந்திரன் டிராவல் பண்ணினது மீன ராசியில. மீனம் என்பது குருவினுடைய வீடு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்தினுடைய 2 வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். ஒரு கிரகத்தினுடைய வீட்டிலையும் நட்சத்திரத்திலையும் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த விதத்துல திருமண நாளன்று சந்திரன் டிராவல் பண்ற மீனம் என்பது குருவினுடைய வீடு. இந்த ஜாதகருக்கு திருத்தம் செய்யப்பட்ட பிறகு 7ஆம் வீடு என்பது தனுசு, அது குருவினுடைய வீடு. அந்த விதத்துல 7ஆம் வீட்டதிபதி குரு இருப்பதும் கோச்சார சந்திரன் இருப்பதும் குருவினுடைய வீடு என்ற காரணத்தினால இந்த 7ஆம் வீட்டிற்கு சந்திரன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது என்பதை கொண்டு பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு இவர் தெரிவித்த பிறந்த தேதியினுடைய பிறந்த நேரத்தில் சற்று திருத்தம் இருக்க வாய்ப்புள்ளது. ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடு இரவில் பிறக்கும் குழந்தையினுடைய பிறந்த நேரத்தை சரியாக குறித்திருக்க வாய்ப்பு உள்ளதா என யோசித்து பார்க்கும்போது சிறிய தவறு இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. அப்போ இதுபோல சந்தேகம் வரும் பொழுது அந்த ஜாதகருடைய லக்னம் என்னவென்று பார்த்து ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஜாதகருடைய தோற்றத்திற்கும் தொடர்பு உள்ளது. உதாரணத்திற்கு தனுசு லக்னத்தில் பிறந்தவராக இருந்தால் அவருக்கு மூக்கு எடுப்பாகவும்
சாதாரணமாக சொன்னால் குடமிளகா மூக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். அதை கொண்டு பிறந்த நேரம் என கன்ஃபார்ம் பண்ணலாம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நெத்தி பெருசாகவும் மூக்கு பெருசாகவும் உதடுகள் பெருசாகவும் இருக்கும். அதை கொண்டு அந்த பிறந்த நேரத்தை சரிபார்க்க இயலும். இது போல ஒவ்வொரு லக்னத்திற்கும் தோற்றத்திற்கு என்று குறிப்பிட்ட தொடர்பு உள்ளது. அதை வைத்து இந்த ஜாதகர் பிறந்திருப்பது கடக லக்னமாக இருந்தால் அதற்கென ஒரு தோற்றம் உள்ளது, மிதுன லக்னமாக இருந்தால் அதற்கென ஒரு தோற்றம் உள்ளது. இந்த ஜாதகரை நேரில் சந்தித்திருந்தால் இந்த விளக்கங்களை கொடுத்து அவருடைய தோற்றத்தோடு லக்னத்தை ஒப்புமைப்படுத்தி கூறியிருக்க வாய்ப்புள்ளது. இவர் மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தால் மட்டுமே 2008 மார்ச் 9 அன்று உள்ள கோச்சாரம் 7ஆம் வீட்டிற்கு கச்சிதமாக பொருந்தி வருகிறது என்பதை உறுதி செய்ய முடிகிறது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2025 மே மாதம் 28 திருமணம் நடைபெற்ற 7 நபர்களுடைய ஜாதகத்தை இதன் தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய உள்ளோம். வாங்க பார்ப்போம். இங்க பாருங்க, இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கறதுல ரைட் சைடு இருக்கிறது ஒரு முகூர்த்த நாள். என்னைக்கு அப்படின்னா, இந்த ஆண்டு, அதாவது 2025 மே மாதம் 28 இன்னைக்கு திருமணம் நிறைய நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கும். அந்த நாளில் திருமணம் நடைபெற்ற மணமக்களில் இந்த வீடியோவுக்காக 7 ஜாதகங்களை கலெக்ட் பண்ணி அந்த 7 மணமக்களினுடைய ஜாதகங்களில் முகூர்த்த நாளைய கோச்சார கிரகங்களான சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், இந்த 5 கிரகங்களும் மணமக்களின் லக்னத்தில் இருந்து 7ஆம் வீட்டிற்கோ அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற வீட்டிற்கோ எப்படி தொடர்பு ஏற்படுகிறது என்பதை விளக்கமாக பார்க்கிறோம். முதல்ல 28/5/25 அன்று கோச்சார கிரகங்களில் முக்கியமான 5 கிரகங்களான சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதன் பிறகு மணமக்களின் ஜாதகங்களை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக 7 ஜாதகங்களை ஆய்வு செய்வோம். பாருங்க, சனி மீனத்தில் இருக்கு, குரு மிதுனத்தில் இருக்கு, செவ்வாய் கடகத்தில் இருக்கு, சுக்கிரன் மீனத்தில் இருக்கு, சந்திரன் ரிஷபத்தில் இருக்கு. இப்போ இந்த 5 கிரகங்களின் நிலை நாம் பார்க்க இருக்கின்ற 7 மணமக்களின் ஜாதகங்களிலும் எப்படி பொருந்துகிறது என்பதை பார்ப்போம். 1, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருமணம் நடைபெறுவதற்கு திசா புத்திகள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அதிலும் லக்னத்திற்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் சம்பந்தம் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இந்த கோச்சார நிலைகள் பொருந்தி வரும் பொழுது திருமணம் நடைபெறும். மேலும் அந்த ஜாதகருக்கு திருமண யோகம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்த பிறகுதான் திசா புத்தியும் வேலை செய்யும், கோச்சார கிரகங்களும் வேலை செய்யும். ஜாதகருக்கு திருமண யோகம் இல்லை என்றால் இப்பொழுது பேசுகிற எந்த விவரங்களும் அவருக்கு பொருந்தி வராது என்பதை முதலில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அவர் பிறந்திருக்கிறது மீன லக்னம். லக்னத்துக்கு 7ஆம் வீடு கன்னி, இதன் அதிபதி புதன் எங்க இருக்கு? மிதுனத்தில் ஆட்சியாக இருக்கு. இந்த 2 மட்டும்தான் மெயினாக கன்சிடர் பண்ண போகிறோம். 7ஆம் வீடு கன்னி, அதனால் கோச்சாரத்தில் பாருங்க, கன்னிங்கிற இடத்துல 7ங்கிறத மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். பிறப்பு ஜாதகத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி புதன் நின்று இருப்பது மிதுனத்தில், அதனால் ரெட் சர்க்கிள் காட்டியிருக்கேன். அதனால தான் அதையே கிரகத்தை கோச்சாரத்தை ப்ளூ கலரில் மார்க் பண்ணி ரெட் கலர் ஓவல் ஷேப் சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன். இப்போ இந்த 2 இடத்த மட்டும் கோச்சாரத்தில் மேட்ச் பண்ணி பார்ப்போம். பாருங்க, கோச்சார சனி பகவான் மீனத்தில் இருக்கு. அங்கிருந்து தனது 7ஆம் பார்வை மூலமாக பிறப்பு கால ஜாதகத்தினுடைய 7ஆம் இடமான கன்னியை பார்க்குது. அடுத்தது பிறப்பு கால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டு அதிபதி புதன் மிதுனத்தில் இருக்கு. கோச்சார கிரகமான குரு மிதுனத்தில் தான் சஞ்சாரம் செய்யுது. அப்போ 7ஆம் வீட்டு அதிபதியான புதனுக்கு கோச்சார குருவினுடைய தொடர்பு நேரடியாகவே வந்திருக்கு. அடுத்தது செவ்வாயினுடைய தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்க. கோச்சார செவ்வாய் கடகத்தில் இருக்கு. கிரக பாதசாரத்தில் கொஞ்சம் பாருங்க, ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கு. ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். இந்த ஜாதகருக்கு புதன் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதனால செவ்வாய் 7ஆம் வீட்டிற்கு டைரக்டாகவே தொடர்பாயிருக்கு. அடுத்தது சுக்கிரனை பாருங்க. சுக்கிரன்
மீனத்தில் இருக்குது. மீனத்தில் இருக்கிற சுக்கிரன் தனது 7ஆம் பார்வை மூலமாக பிறப்பு கால ஜாதகத்தில் 7ஆம் வீட்டை பார்க்குது. அடுத்தது சந்திரன். சந்திரன் எங்கே இருக்குது? ரிஷப ராசியில் இருக்குது. ரிஷப ராசியில் இருக்கிற சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரம். டைரெக்டாக பார்க்கும்போது 7ஆம் வீட்டிற்கோ 7ஆம் வீட்டு அதிபதிக்கோ கனெக்ஷன் வரல. சிஆர்பி மெத்தடில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடுகளில் உள்ள நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் தொடர்பு பெற்றதாக எடுத்துக்கணும். அந்த விதத்தில் ரிஷபத்தில் இருக்கிற சந்திரன் மிருகசீரிஷத்திலையும் கோச்சார குரு இருக்கிறது பாருங்க, மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்குது. அடுத்தடுத்த வீடுகளில் இருந்தாலும் உடைப்பட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் தொடர்பு பெறும். அந்த விதத்தில் சந்திரனுடைய தொடர்பு குரு மூலமாக புதனுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ இந்த 5 கோச்சார கிரகங்களுடைய தொடர்பு முதல் ஜாதகத்தில் பொருந்தி வந்ததை பார்த்தோம். அடுத்தது 2வது ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகர் பிறந்தது தனுசு லக்னம், 7ஆம் வீடு மிதுனம், இதன் அதிபதி புதன் 7ஆம் வீட்டிலேயே இருக்கு. அதனால கோச்சாரத்தில் இந்த 7 என்பதை மிதுனத்தில் மார்க் பண்ணி 7ஆம் வீட்டு அதிபதி புதன் ப்ளூ கலரில் போட்டு ரெட் கலர் ஓவல் ஷேப் சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன். இப்போ இந்த இடத்துக்கு கோச்சார கிரகங்களின் தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போது கோச்சார சனி எங்கே இருக்குது? மீனத்தில் இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி புதன் மிதுனத்தில் இருக்குது. பார்வை தொடர்போ அல்லது 7ஆம் வீட்டிற்கு சனியின் பார்வையே கிடைக்கல. அதே சமயம் சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் முறையை இங்கே அப்ளை பண்ணணும். என்ன அப்படின்னா, பிறப்பு கால புதன் அமர்ந்த நட்சத்திரம் பர்த் சார்ட்டில் பாருங்கள், புதன் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருக்குது. கோச்சார சனி பகவான் அமர்ந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அதாவது ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தொடர்பு பெற்றதாக பொருள். இங்கே அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கோச்சாரத்தில் சனி அமர்ந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். அப்போ 7வது நட்சத்திரம் மிருகசீரிஷம். அந்த வதம் நட்சத்திரம் என்கின்ற மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறப்பு காலத்தின் 7ஆம் வீட்டு அதிபதி புதன் அமர்ந்துள்ளது. இதை பர்த் சார்ட்டில் பார்க்கணும். அதுக்காக தான் இங்கே இந்த ஒரு சின்னதாக டாட்டட் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். கோச்சார சனி உத்திரட்டாதி, பிறப்பு கால 7ஆம் வீட்டு அதிபதி புதன் மிருகசீரிஷம். ஏதாவது ஒரு விதத்தில் இந்த மாதிரி கனெக்ஷன் கண்டிப்பாக 7ஆம் வீட்டு அதிபதிக்கு சனியின் தொடர்பு வரணும் என்பது சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்தது பாருங்கள், கோச்சார குரு மிதுனத்தில் இருக்குது. அதே வீட்டில் தான் பிறப்பு கால ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் இருக்குது. ஸோ ஒரே வீட்டில் இருக்கிறனால அந்த தொடர்பு கிடைச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், செவ்வாயினுடைய தொடர்பு. செவ்வாய் எங்கே இருக்குது? கிரக பாதசாரத்தில் செவ்வாய் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்குது. பிறப்பு கால ஜாதகத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி புதன். அப்போது கோச்சார செவ்வாய் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்குது. ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். பிறப்பு கால ஜாதகத்தினுடைய 7ஆம் வீட்டு அதிபதியை குறிக்குது. அதனால் 7ஆம் வீட்டுக்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு கண்கூடாக பார்க்க முடியுது. அடுத்தது பாருங்கள், சுக்கிரன். சுக்கிரன் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் அமர்ந்த நட்சத்திரம் ரேவதி. ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் இந்த ஜாதகருக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால் சுக்கிரனுடைய தொடர்பு 7ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது கோச்சார சந்திரன். ஏற்கனவே சொன்னேன், ரிஷப ராசியில் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருக்குது. மிருகசீரிஷத்தில் இருக்கிற சந்திரனும் அதே மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருக்கிற குருவும் கனெக்ட் ஆகிக்குவாங்க. அப்போது அடுத்தடுத்த வீடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குற இந்த லைன் மூலமாக பிரிந்தாலும் சந்திரனும் குருவும் அமர்ந்திருப்பது ஒரே நட்சத்திரத்தில். அதனால் சந்திரனுடைய எனர்ஜி, அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக குருவோடு சேர்ந்திருப்பதால் 7ஆம் வீட்டுக்கு, அதாவது பிறப்பு கால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டு அதிபதிக்கும் கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதே மாதிரி அடுத்த சார்ட்டை பாருங்கள். இது 3வது நபரினுடைய பர்த் சார்ட். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது மிதுன லக்னம். இந்த லக்னத்திற்கு 7ஆம் வீடு தனுசு. அந்த வீட்டின் அதிபதி குரு எங்கே இருக்குது? விருச்சிகத்தில் இருக்குது. அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரெட் கலர் சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன்.
இந்த ரெண்டையும் கோச்சார தினத்தன்று, அதாவது இந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெற்ற 28/5/2025 அன்று இருக்கிற கோச்சார சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது தனுசு 7ஆம் இடமாகவும் அந்த வீட்டின் அதிபதி குரு விருச்சிகத்தில் இருக்கிறதுனால ப்ளூ கலர் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கார். இப்போ இந்த குருவிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் கோச்சார தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ பாருங்க, மெயினாக சனியோட தொடர்பு வரணும். சனி எங்கே இருக்குது? கோச்சாரத்தில் மீனத்தில் இருக்குது. மீனத்தில் உள்ள சனி தனது 10ஆம் பார்வை மூலமாக பிறப்பு கால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டை பார்க்குது. அதுக்கடுத்தது குருவை பாருங்க, குரு மிதுனத்தில் இருக்குது. மிதுனத்தில் இருக்கிற குரு தனது 7ஆம் பார்வை மூலமாக பிறப்பு கால ஜாதகத்தினுடைய 7ஆம் வீட்டை பார்க்குது. அடுத்தது பாருங்க, செவ்வாய் கடகத்தில் இருக்குது. கடகத்தில் இருக்கிற செவ்வாயை பிறப்பு கால குரு தனது 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குது. அதே மாதிரி சுக்கிரன் எங்க இருக்கு? மீனத்தில் இருக்கு. மீனத்தில் இருக்கிற சுக்கிரனை பிறப்பு கால குரு விருச்சிகத்தில் இருக்கு, தனது 5ஆம் பார்வை மூலமாக பார்ப்பதால சுக்கிரன் தொடர்பு பிறப்பு கால 7ஆம் வீட்டு அதிபதியான குருவுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து கோச்சார சந்திரன் ரிஷபத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருக்கு. இந்த சந்திரன் பிறப்பு காலத்தினுடைய 7ஆம் வீட்டு அதிபதியான குருவை 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குது. அதே சமயம் அந்த பிறப்பு கால குரு தனது 7ஆம் பார்வை மூலமாக கோச்சார சந்திரனை பார்க்குது. இந்த விதத்தில் இந்த 3வது ஜாதகருக்கு 28/5/2025 அன்று இருந்த கோச்சார கிரகங்களில் சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இந்த கிரகங்களின் தொடர்பு ஏற்பட்டதுனால தான் இவருக்கு இந்த தேதியில் திருமணம் நடந்தது என்பதை உறுதி செய்ய முடிகிறது. அடுத்தது 4வது ஜாதகத்தை பார்ப்போம். இவரு பிறந்தது பாருங்க, துலா லக்னத்தில் பிறந்திருக்காரு. துலா லக்னத்தின் 7ஆம் வீடு மேஷம். அதனால தான் இங்கே கிரீன் கலர் பாக்ஸ் போட்டு 7ன்னு காட்டியிருக்கேன். இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்குது? மிதுனத்தில் இருக்குது. அதனால் ரெட் கலர் சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் எடுத்து கோச்சார கிரக கட்டத்தில் வச்சு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது மேஷத்தை 7ஆம் இடமாகவும் 7ஆம் வீட்டு அதிபதி இருந்த மிதுனத்தை சுட்டி காட்டி செவ்வாயை ப்ளூ கலரில் போட்டு ரெட் கலர் ஓவல் ஷேப் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 2 இடங்களுக்கும் கோச்சார கிரகங்களின் தொடர்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம். போன ஜாதகத்தில் பார்த்த மாதிரி எளிமையாக தொடர்பு ஏற்படாது. சிஆர்பி முறையில் அப்ரோச் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், முதல்ல சனியை பார்ப்போம். சனிக்கு மேஷத்துக்கும் தொடர்பு ஏற்படலை. கோச்சார சனிக்கும் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய்க்கும் தொடர்பு ஏற்படலை. அதே சமயம் சனி கிரக பாதசாரத்தில் பாருங்கள், அமர்ந்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி என்பது மீனத்தில் வருது. அதே சமயம் பிறப்பு கால 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் மிதுனத்தில் இருக்கு. அமர்ந்த நட்சத்திரம் பாருங்கள், புனர்பூசம். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கிற மற்றொரு கிரகமும் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகமும் தொடர்பு பெறும். உதாரணத்திற்கு குருவினுடைய வீட்டில் ஒரு கிரகமும் குருவினுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அவை இரண்டும் தொடர்பு பெற்றதாக எடுத்துக்கணும். இது சிஆர்பி மெத்தடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த மெத்தடில் பார்க்கும்போது இங்கே கோச்சார சனி அமர்ந்தது குருவின் வீடு, பிறப்பு கால செவ்வாய் அமர்ந்தது புனர்பூசம் குருவின் நட்சத்திரம். அதனால் கோச்சார சனிக்கும் பிறப்பு கால செவ்வாய்க்கும் தொடர்பு ஏற்படுது. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், சுக்கிரன் அமர்ந்தது குருவினுடைய வீடு, செவ்வாய் அமர்ந்தது குருவின் நட்சத்திரம். அதனால் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அதனால தான் இங்கே சைடில் டாட்டட் மார்க்கு போட்டு காட்டியிருக்கேன். மீனத்தில் இருக்கிற சுக்கிரன் சனி குருவோட வீடு, பிறப்பு கால 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் அமர்ந்தது புனர்பூசம் குருவினுடைய நட்சத்திரம், தொடர்பு ஏற்படுதுங்கிறதுக்காக தான் இங்கே இப்படி மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். அடுத்தது குருவுடைய தொடர்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம். குரு திருமண நாளன்று மிதுனத்தில் இருக்குது. மிதுனத்தில் இருக்கிற குரு 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயோடு டைரக்டாகவே தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, பிறப்பு கால 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய்க்கு கோச்சார செவ்வாயின் தொடர்பு வர்றதை பார்ப்போம். இந்த செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் ஆயில்யம். அதே மாதிரி பிறப்பு காலத்தினுடைய 7ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்த வீடு மிதுனம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலும் வீட்டிலும் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த விதத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய்க்கு கோச்சார செவ்வாய் தொடர்பு கிடைச்சிருக்கு. அடுத்தது சந்திரனை பாருங்க, கோச்சார சந்திரன் ரிஷப ராசியில் அமர்ந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம்.
மிருகசீரிஷம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். இந்த ஜாதகருக்கு செவ்வாய் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. இந்த விதத்துல இந்த 4வது உதாரண ஜாதகம்னா உண்மையாலுமே 28/5/2025 அன்று திருமணம் நடைபெற்ற நபர்களில் ஜாதகத்தை சிரமப்பட்டு சேகரித்து அதில் செய்த ஆய்வு முடிவுகளை உங்களுக்காக பதிவிடுகிறேன். அடுத்தது பாருங்க, இந்த ஜாதகர் பிறந்தது விருச்சிக லக்னம். இந்த லக்னத்தின் 7ஆம் வீடு ரிஷபம். அதனால தான் இங்கே 7ங்கிறத கிரீன் கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன். 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்குது. அதனால் இதை ஓவல் ஷேப் ரெட் கலர் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த 7ங்கிறதையும் ரெட் கலர் மார்க் பண்ணினதையும் கோச்சார கிரகங்கள் இருக்கிற சார்ட்டில் அப்படியே பிளேஸ் பண்ணுவோம். அப்போது இந்த கிரீன் காட்டியிருக்கிற ரிஷப ராசிக்கும் ப்ளூ கலரில் காட்டியிருக்கிற சுக்கிரன் இருக்கிற வீட்டுக்கும் எப்படி கோச்சார கிரகங்களின் தொடர்பு வந்திருக்குன்னு பார்ப்போம். கோச்சார சனி மீனத்தில் இருந்து தனது 3ஆம் பார்வை மூலமாக ரிஷபத்தை பார்க்குது. ரிஷபம் என்பது பிறப்பு கால ஜாதகத்தினுடைய 7ஆம் வீடு. அடுத்தது கோச்சார குரு மிதுனத்தில் இருக்கு. தனது 5ஆம் பார்வை மூலமாக பிறப்பு கால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டதிபதி சுக்கிரனை பார்க்குது. அடுத்தது செவ்வாய் எங்க இருக்கு? கோச்சாரத்துல கடக ராசியில இருக்கு. கடக ராசியில் இருக்கிற செவ்வாய் தனது 4ஆம் பார்வை மூலமாக 1, 2, 3, 4 4ஆம் பார்வை மூலமாக 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனை பார்க்குது. அடுத்தது இந்த ஜாதகத்துல கோச்சார சுக்கிரனுடைய தொடர்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம். கோச்சார சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் இங்க பாருங்க. சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கு. ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி புதன் எங்க? ரிஷபத்தில் இருக்கு. ரிஷபம் என்பது பிறப்பு கால ஜாதகத்தின் 7ஆம் இடம். அந்த விதத்துல சுக்கிரன் தொடர்பு 7ஆம் வீட்டிற்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது கோச்சார சந்திரன் ஆல்ரெடி ரிஷபத்துல தான் இருக்கு. ரிஷபம் என்பது பிறப்பு கால ஜாதகத்தின் 7ஆம் இடம். அந்த விதத்துல இந்த ஜாதகத்துல நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்ற சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் 5 கிரகங்களுடைய தொடர்பு எவ்வளோ அழகா மேட்ச் ஆயிருக்குன்னு பார்க்க முடியுது. அடுத்தது 6வது ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது ரிஷப லக்னம். லக்னத்திற்கு 7ஆம் இடம் விருச்சிகம். இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் பிறப்பு ஜாதகத்துல மிதுனத்துல இருக்கு. அப்போ எடுக்க வேண்டிய பாயிண்ட் விருச்சிகத்திற்கு 7 எனவும் செவ்வாய் நின்ற மிதுனத்தையும் கணக்கில் எடுக்கணும். அப்போ இதை கோச்சார சார்ட்ல அப்படியே பிளேஸ் பண்ணுவோம். விருச்சிகம் 7ஆம் இடமாகவும் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் மிதுனத்துல பிறப்பு ஜாதகத்தில் இருந்ததுனால ப்ளூ கலர்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஓவல் ஷேப் ரெட் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இதுக்கு நான் சொல்ற 5 கிரகங்களுடைய தொடர்பு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, பிறப்பு கால 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் மிதுனத்தில் இருக்கு. என்ன நட்சத்திரத்தில் இருக்கு? புனர்வூசம் நட்சத்திரத்தில் இருக்கு. புனர்வூசம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடைய வீட்டில் உள்ள கிரகமும் குருவின் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களும் தொடர்பு பெறும். அந்த விதத்துல சுக்கிரன் சனி 2 பேருமே மீன ராசியில இருக்கு. மீனம் என்பது குருவினுடைய வீடு. பிறப்பு கால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் அமர்ந்தது புனர்வூசம் குருவின் நட்சத்திரம். அதனால 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய்க்கு, அதாவது இங்க ப்ளூ கலர்ல காட்டியிருக்க 7ஆம் வீட்டு அதிபதி, பிறப்பு கால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய்க்கு கோச்சார சனி மற்றும் சுக்கிரன் தொடர்பு ஏற்படுகிறது. அடுத்தது கோச்சார குரு அந்த 7ஆம் வீட்டு அதிபதி கூடயே தான் இருக்கு. அடுத்தது செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் ஆயில்யம். அதே சமயம் பிறப்பு கால செவ்வாய் அமர்ந்தது புதனுடைய வீடு. அதாவது கோச்சார செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. பிறப்பு கால செவ்வாய் புதனுடைய வீட்டில் இருக்கு. அதனால இந்த 2 செவ்வாய்க்கும் தொடர்பு ஏற்படுகிறது. அடுத்தது சந்திரன் தொடர்பு. சந்திரன் எங்க இருக்கு? ரிஷப ராசியில இருக்கு. ரிஷப ராசியில் இருக்கிற சந்திரன் தனது 7ஆம் பார்வை மூலமாக பிறப்பு கால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டை பார்க்கிறது. இந்த விதத்துல இந்த ஜாதகத்துல நான் கூறிய 5 கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்தது 7வது சட்டை பார்ப்போம். இந்த ஜாதகம் 7வது மணமக்களில் ஒருவருடைய ஜாதகம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது மிதுன லக்னம். லக்னத்திற்கு 7ஆம் இடம்
தனுசு. இதன் அதிபதி குரு 7ஆம் வீட்டிலேயே இருக்கு. அதனால இந்த கிரீன் கலர்ல காட்டியிருக்கிற 7 என்பதும் ரெட் கலர் சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கிற குரு என்பதும் கோச்சார சார்ட்ல தனுசுலேயே பிளேஸ் பண்றோம். இங்க பாருங்க, இந்த 7ஆம் வீட்டிற்கு கோச்சார கிரகங்களின் தொடர்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, சனி தனது 10ஆம் பார்வை மூலமாக 7ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டு அதிபதியும் பார்க்கிறது. அடுத்து குருவை பாருங்க, மிதுனத்தில் இருக்கிற குரு தனது 7ஆம் பார்வை மூலமாக 7ஆம் வீட்டு அதிபதியை பார்க்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே கிரகத்தினுடைய வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அதாவது குருவினுடைய வீட்டில் இருக்கிற கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த விதத்துல கோச்சார செவ்வாய் இருக்கும் இடம் சிஆர்வி மெத்தட்ல சொல்லியிருக்கேன். ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்துல கோச்சார சார்ட்ல செவ்வாய் பாருங்க, ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கு. மீனத்தில் இருக்கிற சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கு. ஆயில்யம் ரேவதி இரண்டுமே புதனுடைய நட்சத்திரம். அதனால செவ்வாய சுக்கிரன் இருக்கிற மீனத்தில் வச்சு பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது அது என்ன ஆகுது, குருவினுடைய வீடு ஆகுது. குருவினுடைய வீட்டில் இருக்கிற கிரகங்கள் தொடர்பு பெறும் என்பது சிஆர்பி மெத்தட்ல புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த விதத்துல 7ஆம் வீட்டு அதிபதி குரு இருப்பது குருவினுடைய வீடு. கோச்சார செவ்வாய் இடமாற்றத்திற்கு பிறகு அமர்ந்து இருப்பது குருவினுடைய வீடு. அதனால குருவிற்கு கோச்சார செவ்வாய் தொடர்பு பெற்றதாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது சுக்கிரன் அதே மாதிரி தான். சுக்கிரன் குருவினுடைய வீடான மீனத்தில் இருக்கு. 7ஆம் வீட்டு அதிபதி குரு அமர்ந்திருப்பது சொந்த வீடான தனுசுல. இரண்டுமே குருவினுடைய வீடு என்பதால் 7ஆம் வீட்டிற்கு கோச்சார சுக்கிரன் தொடர்பு கிடைத்ததாக நம்ம எடுத்துக்கணும். கடைசியா கோச்சார சந்திரன், அந்த சந்திரன் அமர்ந்திருப்பது ரிஷப ராசியில் இருக்கு. அதுவும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருக்கு. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரமும் குரு அமர்ந்த நட்சத்திரமான மிருகசீரிஷமும் அடுத்தடுத்த வீட்டில் இருந்தாலும் ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரம் என்ற காரணத்தினால இந்த சந்திரனை பிறப்பு கால குருவிலிருந்து கோச்சார குரு உள்ள இடத்தில் சந்திரனுடைய ஆற்றலும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருப்பதாக கொண்டு 7ஆம் வீட்டிற்கு சந்திரன் தொடர்பு கிடைத்ததை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது போல அடுத்தது எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 7 சார்ட்டும் திருமணம் நடைபெற்ற நாள் 2025 மே மாதம் 28ஆம் தேதி. இதிலிருந்து 9 நாட்கள் கழித்து ஜூன் 6ஆம் தேதி நடைபெற்ற திருமணத்தில் 5 முக்கிய கிரகங்களும் எப்படி அந்த மணமக்களுக்கு பொருந்தி வருகிறது என்பதை 6ஆம் தேதி திருமணம் நடைபெற்ற மணமக்களின் ஜாதகத்தோடு பொருத்தி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும், ரிஷபத்தில் இருக்கிற சந்திரன் 9 நாட்கள் கழித்து இடம் மாறிவிடும். அப்போ கோச்சார சந்திரனுடைய நிலை மாறிவிடும். அப்படி மாறினாலும் அந்த 2 ஜாதகங்களுக்கும் எப்படி கோச்சார கிரகங்களுடைய தொடர்பு 7ஆம் வீட்டிற்கு வருதுன்னு பார்க்கலாம். 8 இங்கே பாருங்க, இங்கே ரைட் சைடில் இருக்கிறது 2025 ஜூன் 6ஆம் தேதி கோச்சார கிரகங்களுடைய நிலையை காட்டியிருக்கேன். இந்த கோச்சார கிரகங்களுடைய நிலைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த 28/5/2025 அன்று முகூர்த்த நாள் அன்று நடந்த திருமணத்திற்கு கோச்சார நிலையில் முக்கியமாக சந்திரனை பார்த்தோம். சந்திரன் ரிஷபத்துல மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருந்தது. 9 நாட்கள் கழித்து அதே சந்திரன் எங்க இருக்கு, கன்னியில் இருக்கு. சந்திரன் அமர்ந்தது சித்திர நட்சத்திரம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருந்த சந்திரன் கன்னி ராசியில சித்திர நட்சத்திரத்துல டிராவல் பண்றப்போ முகூர்த்த நாள் அன்னைக்கு நடந்த அத்தனை திருமணங்களுக்கும் இந்த கோச்சார கிரகங்களில் நான் குறிப்பிடுகின்ற 5 கிரகங்களுடைய தொடர்பு நிச்சயமாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் எடுத்து பாருங்க. அப்படி பொருந்தலைன்னா அந்த ஜாதகத்தை திருமண நாளோடு எனக்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு அந்த விளக்கத்தை கண்டிப்பாக விளக்குகிறேன். இங்க பாருங்க, இந்த ஜாதகர் பிறந்தது கடக லக்னம். கடக லக்னத்து 7ஆம் இடம் மகரம். இந்த வீட்டின் அதிபதி சனி 8ஆம் வீட்டில் இருக்கு. இந்த 7ன்னு போட்ட கிரீன் கலர் பாக்ஸையும் ரெட் கலர்ல காட்டி இருக்கிற சனி பகவானையும் கோச்சார சார்ட்ல பிளேஸ் பண்ணுவோம். இங்க பார்க்கும்போது கோச்சார லக்னத்தை கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ 7 என்பது பிறப்பு கால ஜாதகத்தின் 7ஆம் இடமான மகரத்தை குறிப்பதற்காக இங்க பாக்ஸ்ல 7ன்னு காட்டியிருக்கேன்.
இந்த 7ஆம் வீட்டு அதிபதி சனி பிறப்பு கால ஜாதகத்துல கும்பத்துல இருக்கு. அதனால டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்கிறதுக்காகவே ப்ளூ கலர்ல போட்டு ஓவல் ஷேப் சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன். இப்போ இந்த 2 வீட்டுக்கும் எப்படி கோச்சார சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, சனி கோச்சாரத்துல மீனத்துல இருக்கு. மீனத்தில் இருக்கிற சனி அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க உத்திரட்டாதி. உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம். இந்த லக்னத்திற்கு சனி 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால சனியினுடைய தொடர்பு கிடைச்சிருக்கு. அடுத்தது பாருங்க, குருவினுடைய தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கோச்சார குரு மிதுனத்துல இருக்கு. மிதுனத்துல இருக்கிற குரு தனது 9ஆம் பார்வை மூலமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9ஆம் பார்வை மூலமாக பிறப்பு கால 7ஆம் வீட்டு அதிபதி சனிக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்கு? கோச்சார செவ்வாய் கடக ராசியில இருக்கு. கடகத்தில் இருக்கிற செவ்வாய் தனது 8ஆம் பார்வை மூலமாக பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பிறப்பு கால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டு அதிபதியான சனி கும்பத்தில் இருக்குது. அதற்கு செவ்வாயின் தொடர்பு கிடைக்குது. அடுத்தது சுக்கிரனை பாருங்க, 28ஆம் தேதி நடைபெற்ற திருமணத்தன்று கோச்சார சுக்கிரன் மீனத்துல இருந்தது. 9 நாள் கழித்து நடக்கிற 6ஆம் தேதி திருமணத்துல சுக்கிரன் இடம் மாறி மேஷத்துக்கு வந்துருச்சு. மேஷத்தில் இருக்கிற சுக்கிரனை 7ஆம் வீட்டு அதிபதி சனி தனது 3ஆம் பார்வை மூலமாக பார்க்குது. அப்போ 7ஆம் வீட்டிற்கு, அதாவது 7ஆம் வீட்டு அதிபதியான சனிக்கு சுக்கிரன் தொடர்பு வந்திருப்பதை உறுதி செய்ய முடிகிறது. அடுத்தது சந்திரன் எங்க இருக்கு? கோச்சார சந்திரன் அமர்ந்திருப்பது கன்னியில சித்திர நட்சத்திரத்துல இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகம் அமர்ந்த வீட்டதிபதி மூலமாக அல்லது ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திர அதிபதி மூலமாக கிரக தொடர்புகள் ஏற்படும். அந்த விதத்துல கோச்சார சந்திரன் கன்னியில இருந்தாலும் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க சித்திரை. சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாய் கடகத்திலிருந்து 7ஆம் வீட்டையும் பார்க்குது, 7ஆம் வீட்டு அதிபதியும் பார்க்குது. இப்படி சந்திரனுடைய தொடர்பு இந்த ஜாதகத்துல வந்திருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது இதே தேதியில, அதாவது ஜூன் 6ஆம் தேதி 2025 அன்று நடைபெற்ற மற்றொரு திருமணத்தின் மணமக்களில் ஒருத்தருக்கு இந்த கோச்சார கிரகங்களுடைய தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்க. இது எக்ஸாம்பிளுக்கு கொடுத்திருக்கிற சார்ட். ஆனால் உண்மையான மணமகளில் ஒருவருடைய சார்ட். இந்த ஜாதகர் பிறந்தது தனுசு லக்னம். இந்த வீட்டின் 7ஆம் வீடு மிதுனம். அதனாலதான் இங்க கிரீன் கலர் பாக்ஸ்ல 7 போட்டு காட்டியிருக்கேன். இந்த வீட்டின் அதிபதி புதன் எங்க இருக்கு? கன்னியில் இருக்கு. அதனால ரெட் கலர் சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன். இப்போ இந்த 7ஐயும் இந்த ரெட் கலர் சர்க்கிள் போட்ட புதனையும் கோச்சாரத்துல பிளேஸ் பண்ணுவோம். அப்போ எங்க வருது? திருமண நாளன்று இருக்கிற மிதுனத்தையும் கன்னியும் இண்டிகேட் பண்ணுது. கோச்சார சனி மீனத்தில் இருக்கு. அங்கு இருந்து தனது 7ஆம் பார்வை மூலமாக பிறப்பு கால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டு அதிபதி புதன் இருக்கின்ற, அதாவது பிறப்பு கால ஜாதகத்துல 7ஆம் வீட்டு அதிபதி புதன் கன்னியில் இருக்கு. அந்த புதன் கோச்சாரத்துல கன்னியில் இருக்கிறதாக நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அப்படி பார்க்கும்போது சனியினுடைய பார்வை 7ஆம் வீட்டு அதிபதி புதனுக்கு கிடைக்குது. அடுத்தது பாருங்க, கோச்சார குரு மிதுனத்துல இருக்கு. மிதுனம் என்பது பிறப்பு கால ஜாதகத்தினுடைய 7ஆம் வீடு. அதற்காக தான் இந்த கிரீன் கலர் பாக்ஸ்ல 7ன்னு போட்டு காட்டியிருக்கேன். இது கோச்சார கிரகத்தினுடைய சார்ட். இந்த மிதுனம் பிறப்பு கால ஜாதகத்தினுடைய 7ஆம் வீடு. டைரக்டாவே கோச்சார குரு பிறப்பு கால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டுக்கு வந்திருக்கு. அடுத்தது செவ்வாய் பார்ப்போம். கோச்சார செவ்வாய் கடக ராசியில் இருக்கு. செவ்வாய் அமர்ந்தது ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் பிறப்பு கால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அந்த விதத்துல கோச்சார செவ்வாய் 7ஆம் வீட்டிற்கு தொடர்பாயிருக்கு. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் 28ஆம் தேதி அன்னைக்கு நடந்த முகூர்த்த நாளில் கோச்சார சுக்கிரன் ரேவதியில் இருந்தது. 9 நாள் கழித்து சுக்கிரன் பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வந்திருக்கு. மேசத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கும் 7ஆம் வீட்டிற்கும் எப்படி தொடர்பு வருதுன்னு பார்ப்போம். பிறப்பு கால ஜாதகத்துல தனுசு லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் கன்னியில் இருக்கு. புதன் அமர்ந்த நட்சத்திரம் சித்திரை. கோச்சார சுக்கிரன் டிராவல் பண்றது செவ்வாயினுடைய வீடு. கவனிச்சு பாருங்க, பிறப்பு கால 7ஆம் வீட்டு அதிபதி புதன் அமர்ந்த நட்சத்திரம் சித்திரை. சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். கோச்சார சுக்கிரன் செல்வது செவ்வாயினுடைய வீடு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்தினுடைய வீட்டிலையும் நட்சத்திரத்திலையும் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த விதத்துல கோச்சார சுக்கிரன் பிறப்பு கால புதனுக்கு தொடர்பு கொடுக்கிறது. கடைசியா கோச்சார சந்திரன் எங்க இருக்கு? கன்னி ராசியில இருக்கு. அதுவும் குறிப்பா சித்திர நட்சத்திரத்துல இருக்கு. பிறப்பு கால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன்
கன்னி ராசியில் இருக்கு. அதனால தான் அந்த புதனை ப்ளூ கலரில் புதனை போட்டு ஓவல் ஷேப் ரெட் கலரை மார்க் பண்ணியிருக்கேன். இந்த புதனோடு கோச்சார சந்திரன் டைரக்டாகவே கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது ஒரு திருமணம் நடைபெறும் நாளில், அதாவது ஒரு முகூர்த்த நாளில் ஆயிரக்கணக்கான மணமகனுக்கும் மணமகளுக்கும் திருமணம் நடைபெறும். ஏற்கனவே நான் சிஆர்பி மெத்தடில் ஒரு ஜாதகருக்கு திருமணம் எப்பொழுது நடைபெறும் அப்படிங்கிற வீடியோவில் அந்த ஜாதகருக்கு 2, 5, 7 தொடர்புடைய திசாபுத்தி காலங்களில் கோச்சார சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் தொடர்பு வரும் பொழுது திருமணம் நடைபெறும் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை இன்னும் ஆணித்தனமாக ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு முகூர்த்த நாளில் திருமணம் நடைபெறும் அத்தனை மணமக்களுக்கும் இந்த 5 கோச்சார கிரகங்களுடைய தொடர்பு 7ஆம் வீட்டிற்கு இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த சிறப்பான பதிவை வெளியிடுகிறேன். இது போல இனிமேல் 50 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகள் கழித்து பிறக்கும் ஜாதகராக இருந்தாலும் அந்த ஜாதகருடைய 7ஆம் வீட்டிற்கு 7ஆம் வீட்டு அதிபதிக்கு கோச்சார கிரகங்களுடைய 5 கிரகங்களான சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் தொடர்பு பெறும் பொழுது, திசா புத்தியில் 2, 5, 7 தொடர்பு இருக்கும் பொழுது திருமணம் நடைபெறும். அதே சமயம் அந்த ஜாதகருக்கு களத்திர தோஷம் இருந்து திருமணம் நடைபெறாது என இருந்தால், இந்த அமைப்புகள் எது இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். திருச்சிற்றம்பலம்.